ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் அவேர்னஸாக ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் இதில் எனி டவுட்ஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு என்ன ஹெல்ப் ஆர் கைடன்ஸ் வேணுன்னா நீங்கள் வந்து எனி டைம் என்னை ரீச் அவுட் பண்ணலாம். நான் அதை பற்றி உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வாட்ஸ்அப்போட சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் மோர் அப்டேட்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் ப்ரீஃபாக கூட மேக் பண்ணுறேன். இது வந்து ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சிஎஸ்ஐஆர் வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி யூஜிசி நெட்டுன்னு நடத்துவாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஹையர் ஸ்டடீஸை ஸ்டைஃபனோட ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு, அதுக்காக சிஎஸ்ஐஆர் நடத்துகிற எக்ஸாம் தான். இந்த வருஷம் வந்து 2025 ஜூனுக்கான சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட்டு அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இதுக்கான வெப்சைட் லிங்க்கும் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஷார்ட் நோட்டீஸ். இதை வந்து யார் நடத்துகிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. இதுதான் வந்து மேஜராக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து இவங்க தான் நடத்துகிறாங்க. இதுதான் வந்து நீட்டு அண்ட் தென் வந்து நமக்கு ஜிப்மர் வருது பார்த்தீங்களா, சாரி ஜிபேட், அதுவும் வந்து இந்த நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி தான் வந்து நடத்துகிறாங்க. அண்ட் தென் சிஎஸ்ஐஆர் பற்றி நிறைய பேருக்கு தெரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டு ஆஸ் வெல் அஸ் இது வந்து ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்டும் கூட. இதில் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக கவர்மெண்ட்டு ஸ்டைஃபனோடு படிக்கிறோம். அதுவும் ஸ்டைஃபன்னா வெறும் 10,000 15,000 அந்த மாதிரி ஸ்டைஃபன்லாம் கிடையாது. ஸ்டார்டிங்கே வந்து 35,000 ஸ்டைஃபன். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க மட்டும் தான் வந்து அந்தளவுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு எக்ஸாமில் பாஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸ்டைஃபன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுவீங்க. அண்ட் தென் ஒரு 1500 வேக்கன்சிஸ் விடுறாங்கன்னா, அந்த வேக்கன்சிக்குள்ளே நீங்கள் கட் ஆஃப்குள்ளே வந்தீங்கன்னா, அதில் செலக்ட் ஆனீங்கன்னா மாதம் உங்களுக்கு 35,000 ஸ்டைஃபனும் வரும். ப்ளஸ் ஃப்ரீயாகவும் நீங்கள் படிப்பீங்க. எல்லா செலவும் வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கும். இது இல்லாமல் வருஷத்துக்கு 20,000 உங்களுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட்டாக, அதாவது ப்ராஜெக்ட்லாம் செலவு பண்ணுறேன் பார்த்தீங்களா, அதுக்கான ஸ்டைஃபன் அமௌண்ட் மாரி தருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இது வந்து மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. நிறைய பேருக்கு வந்து தமிழ்நாட்டில் இது தெரியுதா எனக்கு தெரியல. ஆனால் இது ஏன் ஸ்பெசிஃபிக்காக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஃபார்மசி கேண்டிடேட்ஸ், ஃபார்மசியில் வந்து இதை வந்து எக்ஸாம் எழுதி கிராக் பண்ணலாம். இதை பற்றி நம்ம ஃபார்மசி காலேஜில் வந்து யாரும் வந்து அவேர்னஸ் வந்து தரமாட்டுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஜஸ்ட்டு ஃபீஸ் வாங்கிட்டு இருக்கிற போர்ஷன் மட்டும் நடத்துகிறாங்க. அதுக்கு ஒரு அடுத்த ஸ்டெப்பாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த சேனலில் இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் அந்த எக்ஸாம் வந்து ரிலீஸ் ஆனப்போ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அது எத்தனை பேர் பார்த்துட்டு அப்ளை பண்ணாங்க தெரியல. ஆனால் இந்த வாட்டி வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதை இந்த வாட்டி அப்ளை பண்ணுங்கள். இது வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வச்சு தான் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னு நான் வந்து ஃபர்தராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து வருஷத்துக்கு 2 வாட்டி நடத்துகிறாங்க. எப்பப்போ பார்த்தீங்கன்னா, டிசம்பர் அண்ட் தென் ஜூன், இது தான் ரெண்டு வாட்டி. இது வந்து ஜூன் மந்த்துக்கு அப்ளிகேஷன் வந்து ஜூன் 3ஆம் தேதியிலேருந்து ஜூன் 23ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கும். இது லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட் வந்து 24ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணி சப்மிட் பண்ணிடணும். அண்ட் தென் கரெக்ஷன் விண்டோ வந்து அடுத்த 2 நாள் வந்து ஓப்பன் ஆகும். இன்கேஸ் எனி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த 2 நாளில் வந்து நீங்கள் ரெக்டிஃபை பண்ணி அது சரி செய்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை கொடுக்குறீங்க, சென்னையில் தான் இருக்கும் மோஸ்ட்லி. உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் ஜோன் எங்கேயுமே போகாது. நானும் 2 வாட்டி எழுதியிருக்கேன். 2 வாட்டியும் வந்து சென்னையில் தான் அப்ளை பண்ணேன். சென்னையில் தான் வந்து எனக்கு எக்ஸாம் சென்டர் போட்டாங்க. அண்ட் தென் எந்த மாதிரி எக்ஸாம் சென்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த இன்ஜினியரிங் காலேஜெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து நடத்துவாங்க. அங்கேயே வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் லேப்ஸ் அந்தமாரி வந்து எல்லாம் அங்கே தான் நடக்கும். ஸோ 3 ஹவர்ஸ் எக்ஸாமு. அதுலேயும் எக்ஸாம்லேயும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபார்மசி படிச்சிங்கன்னு வந்து உங்களுக்கு ஃபார்மசி மட்டும் கேட்பாங்க அப்படின்னு கிடையாது. இதுக்குன்னு ஒரு தனி சிலபஸ் இருக்குது, இதுக்குன்னு தனி ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். சிலபஸ் மட்டும் அண்ட் தென் எக்ஸாம் பேட்டர்ன். ஏன்னா அது போட்டிங்கனாலே ஒரு பிக் வீடியோவாக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது அப்ஜெக்டிவ் சைஸ், அதாவது
சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் எதுவும் இருக்காது. மோஸ்ட்லி நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு லைஃப் சயின்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும் கொஷின். நமக்கு ஃபார்மசி வச்சு தான் வரும்னு கிடையாது. ஃபுல்லாக எப்படின்னா லைஃப் சயின்ஸ், இந்த என்சைம்ஸு, பாக்டீரியாஸு, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஏ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பயோகெமிஸ்ட்ரி ரிலேட்டடு அண்ட் தென் லைஃப் சயின்ஸ் ரிலேட்டட் அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து மேஜராக இருக்கும். இதுலேயும் வந்து ஆப்டிடியூடும் இருக்கும். இந்த மேக்ஸு, ரீசனிங்கு அந்த மாதிரி ஆப்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து கட் ஆஃபில் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிஎஸ்ஐஆர் வந்து மொத்தம் 5 பேருக்கு வந்து நடத்துகிறாங்க. என்னென்ன பார்த்திங்கன்னா கெமிக்கல் சயின்ஸு, எர்த்து, அந்த ஓஷன், பிளானட்டரி அதெல்லாம் இருக்குது பார்த்திங்க. நெக்ஸ்ட்டு லைஃப் சயின்ஸு, நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிஷியன். இந்த 5 கேட்டகரி இருக்கவங்க தான் வந்து இந்த சிஎஸ்ஐஆர் வந்து எழுதுவாங்க. இதில் வந்து நம்ம ஃபார்மசி எதில் வருது பார்த்திங்கன்னா லைஃப் சயின்ஸுன்ற ஒரு டாப்பிக்கில் தான் வரும். லைஃப் சயின்ஸுன்றது எப்படின்னா ஒரு ஹெட் டாபிக் மாதிரி, அதுக்குள்ளே சப் டாபிக் நிறைய டிகிரிஸ் வரும். அதில் ஒன்று ஃபார்மசி. அண்ட் தென் நம்ம வந்து எக்ஸல் அந்த மாதிரி ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல, அது கேட்டில் நினைக்கிறேன். இதில் வந்து எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த லைஃப் சயின்ஸு எழுதுகிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரே சிலபஸ் தான், ஒரே கொஷின் தான், ஒரே மாதிரி பேட்டர்ன் தான். ஸோ இது வந்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்குன்னு ஒரு ப்ரிப்ரேஷன் வந்து தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ப்ரிப்பேர் பண்ணால் தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ண முடியும். ஏன்னா வருஷத்துக்கு மோஸ்ட்லி அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா ஒரு 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. போன வருஷம் டிசம்பர் 2024 நடந்த சிஎஸ்ஐஆர் வந்து மொத்தம் 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் 1.5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதினாங்க. ஸோ இது வந்து ஒரு பிக் மார்க்கெட்டிங் எக்ஸாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து அந்த ஹிந்தி கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியா, அவங்க தான் வந்து மோஸ்ட்லி இதில் செலக்ட் ஆகி படிக்கிறாங்க. தமிழ்நாட்டு சைடு வந்து கட் ஆஃபும் வந்து ரொம்ப கம்மியாக வருது, அப்ளையிங் கேண்டிடேட்ஸும் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதை வந்து ஒரு பிரேக் டவுன் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்றது தான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இதை பற்றி ஃபர்தராக உங்களுக்கு வேணுனாலும் கேளுங்க, இல்லை உங்கள் ஸ்டாஃப்ஸ்களை வந்து கேட்டு என்னென்ன பார்த்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு என்னோட இன்டென்ஷன். ஸோ அது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3 அட்வான்டேஜ் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அட்வான்டேஜ், நீங்கள் வந்து எம்எஸ்சி, அந்த எம்ஃபார்ம் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து காசு செலவு பண்ணாமல் ஃப்ரீயாக படிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். அது வந்து இதில் நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து எந்த எக்ஸ்பென்ஸும் வரும், அதை வந்து ஃபேமிலி சுச்சுவேஷன் வரும், அதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா இதுலேயே வந்து மாதம் 35,000 கொடுத்து நம்மளை படிக்க வைக்கிறாங்க. ஸோ அப்போது வந்து நம்மளோட எக்கனாமிக்கல் க்ரைசிஸ் வந்து நம்ம வந்து மீட் பண்ணாமல் இருப்போம். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் தான் படிக்கிறோம். தட் மீன்ஸ் கவுன்சில், இந்த சிஎஸ்ஐஆரில் தான் வந்து நம்ம படிப்போம். அவங்க வந்து எப்படின்னா நமக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் நாலேஜும் நமக்கு வந்து சைட் பை சைடு வந்து தருவாங்க. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பிஹெச்டி ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. என்ன பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எம்எஸ்சி வந்து ஜாயின் ஆவீங்க. எம்எஸ்சி 2 வருஷம் முடித்ததும் நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ப்ராஜெக்ட்லாம் நல்லா ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பிஹெச்டிக்கு வந்து கன்வெர்ட் ஆவீங்க. பிஹெச்டி வந்து இதுலேருந்து 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம் வரும். அது வந்து எப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாதம் 42,000 ஸ்டைஃபன் ப்ளஸ் வருஷத்துக்கு ஒரு 25,000 வந்து எக்ஸ்பென்ஸ் அமௌண்ட் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் இதிலே படித்து இதிலே நீங்கள் பிஹெச்டி முடிச்சிங்கன்னா இவங்களே கூட ஜாப் ப்ரொவைட் பண்ணுவாங்க சைட் பை சைடு. ஏன்னா ப்ராஜெக்ட் வந்து சிஎஸ்ஆர்கில் தான் எப்பயுமே வரும். எனி ட்ரக் டெஸ்டிங் ஆர் லெபார்ட்ரியில் ஒரு நாள் நியூ கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து சிஎஸ்ஆர் தான் வந்து இனிஷியேட்டிவாக எடுத்து நடத்துவாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆஸ் வெல் அஸ் சயின்டிஃபிக், அந்த ஐசிஎம்ஆர்லாம் இருக்கும் பார்த்திங்களா, சயின்டிஸ்ட் அந்த போஸ்ட்டுக்கெலாம் வந்து கூட எடுப்பாங்க. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதை பற்றி உங்களுக்கு மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா என்னை வந்து எனி டைம் ரீச் அவுட் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ கூட போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, நன்றி, வணக்கம்.